POCO F1 இப்போ வரைக்கும் பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு நல்ல ஃபோனா தான் இருந்துட்டு வருது. அது என்னதான் கரெக்டா பட்ஜெட்ல வரலனாலும் ஓரளவு அபவ் பட்ஜெட்ல ஒரு நல்ல ஃபோனா தான் இருக்கு. இருந்தாலும் அதுல ப்ராசஸர் மட்டும்தான் Snapdragon 845 கொடுத்திருக்காங்க ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர். மற்றபடி அதுல ஃபிளாக்ஷிப் ஃபோனுக்கான ஒரு பிரீமியம் செக்மெண்ட் ஃபோனுக்கான நிறைய ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் அது லேக் ஆகுது. இந்த வீடியோல அந்த ஃபோனோட ஒரு சின்ன ரிவ்யூ, அப்புறம் 5 ரீசன்ஸ் அந்த ஃபோனை வாங்கலான்றதுக்கான ஒரு 5 ரீசன்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஈவா டெக் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற எல்லா ஃபியூச்சர் வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். POCO F1 வாங்கலான்றதுக்கான 5 ரீசன்ஸை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த ஃபோன் வாங்குறதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா இதோட பிரைஸ் செக்மெண்ட். இப்போ வரைக்கும் இதனுடைய பிரைஸ் செக்மெண்ட் வைஸ் வரப்ப இது 21,000க்கு ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர், அதனால தாராளமா இந்த ஃபோன் வாங்கலாம். இது Snapdragon 845, இதுக்கு முன்னாடி வந்த எல்லா Snapdragon 845மே எல்லாமே பிரீமியம் செக்மெண்ட் ஃபோன்ல வந்துச்சு. அது எல்லாமே 30,000 கிராஸ் பண்ணிருந்துச்சு. இப்போ ஒரு 4 months பிஃபோர் வந்த Asus Zenfone 5G கூட ஃபிளாக்ஷிப் ஃபோன் தான். இருந்தாலும் அதுலயும் Snapdragon 845 இருந்தாலும் அவங்க பாக்குறதுக்கு தான் பிரீமியமா கொடுத்திருந்தாங்களே தவிர மற்றபடி கேமரா வாய்ஸ் அதெல்லாம் பாக்குறப்ப அது பிரீமியமா இல்ல. ஆனாலும் 30,000 கோட் பண்ணியிருந்தாங்க. இப்போ இது பாக்குறப்ப Snapdragon 845 வெறும் 21,000க்கு கண்டிப்பா ஒரு நல்ல ஃபோனா தான் அமையும். இந்த ஃபோன் வாங்கலான்றதுக்கான செகண்ட் ரீசன் என்னன்னா இதனுடைய ப்ராசஸர். இப்போ வரைக்கும் ப்ராசஸர் Snapdragon 845 பட்ஜெட் செக்மெண்ட்ல வந்த ஃபர்ஸ்ட் போனே இதுதான். அதுவும் 21,000க்குள்ள அந்த ரேஞ்சுக்குள்ள வந்த ஃபர்ஸ்ட் போனே இதுதான். இதனாலேயே இந்த போனை வாங்குறதுக்கு நிறைய பேர் முன் வந்தாங்க. இப்போ வரைக்கும் இந்த போன் நல்ல சேல்ல தான் இருக்கு. இருந்தாலும் இதுக்கப்புறம் POCO F2 கூட வரப்போகுதுன்னு சொல்லிருக்காங்க. POCO F2 என்ன ஒரு பிரைஸ் செக்மெண்ட்ல வரும்னு நம்மளால யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் போன் 21,000, அடுத்த போன் 23,000, POCO F2 23,000 வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. இந்த போன்ல Snapdragon 845 ப்ராசஸர் இருக்கிறதுனால கேமிங் வைஸோ இல்ல மற்றபடி எந்த ப்ராசஸிங் வைஸ்ல வரப்ப கண்டிப்பா இது ஹேங் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்ல. அது மட்டும் இல்லாம மினிமம் 6GB ரேம்ல கிடைக்குது. 4GB ரேம் கூட இப்ப குறை சொல்ல முடியாத அளவு தான் ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் இதுல 6GB ரேம்ன்றப்ப இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். பேக்ரவுண்ட் ப்ராசஸ் அப்புறம் ஆப்ஸ் லோட் ஆகிற ஸ்பீட் அது எல்லாமே நம்ம நினைக்கிறத விட கண்டிப்பா கொஞ்சம் ஃபாஸ்டாவே தான் இருக்கும். இந்த போன் வாங்கலான்றதுக்கான மூணாவது ரீசன் என்னன்னா இந்த போன்ல கொடுத்திருக்க லிக்விட் கூலிங் சிஸ்டம் தான். இப்போ வரைக்கும் இந்த லிக்விட் கூலிங் சிஸ்டம் பிரீமியம் போன்ஸ், அதாவது 50,000 மேல இருக்கிற ஸ்மார்ட் போன்ஸ்ல மட்டும் தான் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இப்படி ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல லிக்விட் கூலிங் சிஸ்டம் இருக்கிறது ரொம்பவே அட்வான்டேஜா தான் இருக்கும். மெயினா கேமிங்னு வரப்ப கண்டிப்பா போன் ஹீட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த லிக்விட் கூலிங் சிஸ்டம் இருக்கிறதுனால நம்ம ஓவர் ஹீட் ஆகிறத தடுக்க முடியும். நீங்க கண்டினியூஸா 1 ஹவர்ல இருந்து ஒரு 2 ஹவர் கேமிங் விளையாண்டா கூட உங்களுக்கு ஓவர் ஹீட் ஆகாது. நார்மலா இதுவே Asus Zenfone 5G அந்த போன்ல எல்லாம் 1 ஹவர்ல இருந்து 2 ஹவர் கண்டினியூஸா கேமிங் பண்றப்ப கண்டிப்பா அதுல லேக் ஆகிறதுக்கும் போன் ஹீட் ஆகிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்கு. ஆனா இந்த போன் வரப்ப இதுல லிக்விட் கூலிங் சிஸ்டம் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு போன் ஹேங் ஆகாது. கண்டினியூஸா நீங்க ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட கேமிங் கண்டினியூஸா விளையாடலாம். அடுத்தது இந்த போன் வாங்குறதுக்கான 4வது ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல கொடுத்திருக்க IR கேமரா. அதாவது இப்போ செக்யூரிட்டி, ஃபேஸ் ரெகக்னைசேஷன் செக்யூரிட்டி தான் ரொம்பவே இப்போ பீக்ல இருக்கு. இப்போ வரைக்கும் வர எல்லா ஃபிளாக்ஷிப் போன்லயும் கண்டிப்பா ஃபேஸ் ரெகக்னைசேஷன் சிஸ்டம், ஃபேஸ் செக்யூரிட்டி, ஃபேஸ் அன்லாக் இந்த செக்யூரிட்டி சிஸ்டம் இல்லாம நம்மளால ஃபிளாக்ஷிப் போனை பார்க்க முடியல. இருந்தாலும் என்னதான் அது இப்போ OnePlus 6A கூட எடுத்துக்கிட்டா கூட, OnePlus 660 அந்த மாடல் எடுத்தா கூட வெறும் கேமராவை மட்டும் தான் யூஸ் பண்ணி ஃபேஸ் அன்லாக் யூஸ் பண்றாங்க. ஆனா இந்த போன்ல IR கேமரா கொடுத்திருக்கனால டார்க்லயும் சரி ரொம்பவே ஃபாஸ்டா OnePlus 660 இதை கம்பேர் பண்றப்ப ரொம்பவே ஃபாஸ்டா நம்மளால ஃபேஸ் அன்லாக் யூஸ் பண்ண முடியும். இந்த போன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு மேஜர் அட்வான்டேஜா தான் அமையும். என்னுடைய 5வது ரீசன் என்னன்னா இந்த போன்ல கொடுத்திருக்க குவிக் சார்ஜ் 4 சப்போர்ட் தான். இப்போ வரைக்கும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல குவிக் சார்ஜ் 4 சப்போர்ட் எந்த போன்லயுமே வரல. ஆனா இந்த போன்ல குவிக் சார்ஜ் 4 சப்போர்ட்டோட வருது. அது மட்டும் இல்லாம இதுல டால்பி சவுண்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது ஃப்ரண்ட் ஸ்பீக்கர் அப்புறம் கீழே இருக்கிற டவுன்வர்ட்ஸ் ஃபயரிங் ஸ்பீக்கர், இந்த 2 ஸ்பீக்கருமே சேர்ந்து டால்பி சவுண்ட் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ டுவல் ஸ்பீக்கர் யூஸ் பண்றப்ப கேமிங் வாய்ஸ் அப்புறம் வீடியோ பார்க்கறப்பெல்லாம் ஒரு நல்ல அனுபவமா தான் இருக்கும். இந்த போன்ல குவால்காமோட குவிக் சார்ஜ் 4 சப்போர்ட் கொடுத்திருந்தாலும் ஆனா இந்த போன்ல பாக்ஸ்ல பண்டல் பண்ணி வர சார்ஜர் குவிக் சார்ஜ் 3 தான். அதுவும் MIயோட 18W சார்ஜர் தான் கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த OPPO F9 Pro அதெல்லாம் இதை விட பவர்ஃபுல்லான சார்ஜர் தான். இருந்தாலும் அபிஷியலா ரேட்டிங் வைஸ் வரப்ப இந்த குவிக் சார்ஜ் 4 கண்டிப்பா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த 5 ரீசனுமே இந்த போன் வாங்கலான்றதுக்கான ஒரு மேஜரான 5 ரீசன். இதை தவிர இந்த போன்ல ப்ராப்ளம்ஸ் பாக்குறப்ப நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இது 21,000க்குள்ள வரதுனால இந்த போனை யூஸ் பண்றப்ப கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பிரீமியம் ஃபீல் கொடுக்க போறதுல. Zenfone 5G இந்த மாடல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டா கூட ஓரளவு பிரீமியம் ஃபீல் கொடுக்கும். ஏன்னா அது பேக்ல கொடுத்திருக்க அந்த கிளாஸ் பாடி அதெல்லாம் வச்சு பாக்குறப்ப அது ஒரு பிரீமியம் செக்மெண்ட் போன் மாதிரியே தான் அமையும். ஆனா இந்த போன் பிளாஸ்டிக் பாடியில பில்ட் பண்ணிருக்காங்க. ஷாமி தரப்புல இருந்து ஏன் பிளாஸ்டிக் பாடி கொடுத்தாங்க அப்படின்றதுக்கு ரீசன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஆல்மோஸ்ட் 75% அபவ் பீப்புள்ஸ் எல்லாருமே பேக்ல கேஸ் போட்டு தான் யூஸ் பண்றீங்க. ஸோ அப்படி கேஸ் போட்டு யூஸ் பண்றதுக்காக தான் பரவாயில்ல அவங்க பிளாஸ்டிக் சீப்பா இருக்கணும்னு பிளாஸ்டிக் பாடி கொடுத்துருக்காங்க. இதுல வேணும்னா ஆர்மர்ட் எடிஷன் ஒன்று லான்ச் பண்ணிருக்காங்க. ஆர்மர்ட் எடிஷன் வாங்குறதுக்கு நம்ம வேற ஏதாவது ஒரு பிரீமியம் செக்மெண்ட் போனே வாங்கிடலாம்.
இந்த போன்ல வேற என்னென்ன குறைகள்லாம் இருக்குன்னு பாக்குறப்ப இப்போ பிரீமியம் செக்மெண்ட் ஃபிளாக்ஷிப் போனுக்கான OLED பேனலோ அந்த மாதிரியான ஒரு டிஸ்பிளே இதுல கொடுக்கல. நார்மல் LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பேக் சைட் கேமரான்னு வரப்ப ஸ்டெபிலைசேஷன், வீடியோ ஸ்டெபிலைசேஷன்ல OIS ஸ்டெபிலைசேஷன் இல்ல, வேற எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அதுவே போதுமானதுதான். ஆனா ஒரு சில இடத்துல ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம 4K 60 FPS சப்போர்ட் பண்ணாது. பிரீமியம் செக்மெண்ட் போன்ல கண்டிப்பா 4K 60 FPS சப்போர்ட் இருக்கும். இந்த ப்ராசஸர் சப்போர்ட் பண்ணாலும் Xiaomi தரப்புல இருந்து அது சப்போர்ட் பண்ண முடியாத மாதிரி பண்ணிருக்காங்க. கேமரால வேற என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருக்குன்னு பாக்குறப்ப இதுல நைட் மோடுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் இல்ல. என்னதான் அதுல நைட் மோட் கொடுத்திருந்தாலும் மத்த இப்போ கூகுள் பிக்சல் 3ல பார்த்த மாதிரியான ஒரு நைட் மோட்ல இருந்தாலும் உங்களுக்கு கூகுள் பிக்சல் 3 கேமராவோட போர்ட் கண்டிப்பா வரும். ஸோ டைரக்டா கூகுள் பிக்சல் 3 கேமரா போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போனோட டிஸ்அட்வான்டேஜ் வேற என்னன்னு பாக்குறப்ப கண்டிப்பா இந்த போனோட வெயிட்டும் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜா தான் இருக்கும். நார்மலா ஒரு பிரீமியம் செக்மெண்ட் போன் இவ்வளவு வெயிட்டா இருக்காது. இந்த போன் 182 கிராம்ஸ் அரௌண்ட் வருது. அது கொஞ்சம் ஓவர் வெயிட்டா தான் இருக்கு. ரெட்மி Note 6 Pro, Note 5 Pro இந்த போன்லாம் கூட இந்த மாதிரியான ஒரு வெயிட் செக்மெண்ட்ல தான் வரும். இதுவும் அதே ஒரு வெயிட்ல தான் வருது. ஸோ கம்பேர் பண்றப்ப இந்த போன் கொஞ்சம் ஹெவி வெயிட்டா தான் இருக்கு. யாருக்கெல்லாம் ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர்ல ஃபோன் வேணும், அப்புறம் கேமிங் அந்த இதெல்லாம் கேமிங் வைஸ் வரப்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், லிக்விட் கூலிங்கோட இருக்கணும், ஃபோன் ஓவர் ஹீட் ஆகக்கூடாது, கேமரா வைஸ் வரப்ப ஃப்ரண்ட் கேமரால ஒரு நல்ல செக்யூரிட்டி இருக்கணும், பேக் கேமரா வைஸ் நல்லா இருக்கணும், வீடியோல ஆவரேஜா இருந்தாலும் பரவாயில்ல கேமரால நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே கண்டிப்பா POCO F1 ஒரு நல்ல ஆப்ஷனா தான் அமையும். இதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா POCO F1 வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு 1 to 2 monthsல POCO F2 கூட லான்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி வேற என்னென்ன போன்லாம் இப்போ பீக்ல இருக்கு அதையும் கம்பேர் பண்ணிட்டு POCO F1க்கு மூவ் பண்ணுங்க. இதுதான் POCO F1க்கான என்னோட ஒரு சின்ன ரிவ்யூ. அப்புறம் இந்த போன் வாங்கலான்றதுக்கான ஒரு 5 வேலிட் ரீசன். இந்த வீடியோ இந்த ரீசன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் ஈவா டெக் சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே நோட்டிபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you all guys. Bye bye.